பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரச்சனைகளையும் அறிந்தவர், எங்களை மிகவும் அன்பு செய்கிறவர். உங்களுடைய அன்பை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த மறை பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா புஸ்தகம் 11 11th verse. லூக்கு 15 வசனம் முதல். மேலும் ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அப்படின்னு அர்த்தம், ஒருத்தவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க இல்லையா? இந்த உவமையை யார் சொல்றா? இயேசு சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? 2 பேர் இருந்தாங்க, மூத்த மகன், இளைய மகன். இதில் யார் ஹீரோ, யார் வில்லன்? மூத்த மகனா, 2வது மகனா? மூத்த மகன் யாரு? அப்பா கூட இருந்தவர். 2வது மகன். இந்த உண்மை முக்கியமாக யாரை பற்றி? விட்டுட்டு போனவங்க பற்றி இல்லை. பொதுவாக என்ன நினைப்போன்னா, இந்த உவமை யாரை பற்றி சொல்லுதுன்னா, அந்த அந்த ஊதாரி மைந்தனை பற்றி. த ப்ராடிகல் சன், பாவத்தில் வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து இல்லையா, மறுபடியும் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்த ஒருத்தரை பற்றி சொல்லுது. ஆனால் நிறைய நேரங்களில் இந்த உவமையில் இருக்கிற அந்த எல்டர் சன், அந்த மூத்த பையனை பற்றி நம்ம அவ்வளவா படிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த உவமையை, இந்த பேரபிளை இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த உவமை மட்டும் இல்லை, நிறைய உவமைகளை சொல்கிறாரு அதே அதிகாரத்தில். யாருக்கிட்டத்தமா சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து 2 விதமான மனிதர்களை பார்த்தாரு. 2 kinds of people. ஒன்று பரிசேயர்கள், ஸ்கிரைப்ஸ், பாரிசீஸ், அந்த தொழுகை கூடத்தில் வேலை செய்கிறவங்க, இறை வார்த்தையை தெரிஞ்சவங்க. அவங்களாம் பாரிசீஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? பரிசேயர்கள். இது ஒன் கேட்டகரி ஆஃப் பீப்புள். இன்னொரு கேட்டகரி யாரு? டாக்ஸ் கலெக்டர், ப்ராஸ்டிடியூட்ஸ், திருடங்க, கொலை செய்கிறவங்க, பாவிங்க. இப்படி 2 குரூப்பை சந்திக்கிறாரு இல்லை அவர். அந்த காலத்தில் 2 விதமான நபர்களை சந்திக்கிறாங்க. இந்த இளைய மகன், மூத்த மகன், இவங்க 2 பேருமே இந்த 2 விதமான கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இளைய மகன், மூத்த மகன், இவங்க 2 பேரும் அந்த 2 விதமான மனிதர்களை பற்றின உதாரணம். அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இவங்க 2 கேட்டகரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியும், மூத்த மகன் ரொம்ப நல்ல மகன், ஒபீடியண்ட்டானவர், அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறவர், ஹார்ட் ஒர்க், உழைக்கிறவர். ஆனால் இளைய மகன் அப்படி கிடையாது. பணத்தெல்லாம் செலவு பண்ணி பாவமான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு நபர். இதே அதிகாரம், இந்த உவமையை சொல்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எப்பவுமே கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். கான்டெக்ஸ்ட்னால் இது யார்கிட்ட பேசினாங்க, எதுக்கு பேசினாங்க? இந்த உவமையை யார்கிட்ட இயேசு சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு? இது 11வது வசனம் இல்லை, நம்ம 1வது வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 11வது வசனத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வர்ஸ். வரி தள்ளுவோர், பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். இவங்களாம் யாரு? இவங்களாம் எந்த கிளாஸ்? பரிசேயர்கள், சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவங்க, இறைவார்த்தையை தெரிஞ்சவங்களா? இல்லை இவங்களாம் பாவிங்க, ஊரால் ஒதுக்கப்பட்டவங்க, கெட்டவங்கன்னு சொல்லப்படுறவங்களா? இவங்கெல்லாம் பாவிங்கள் அப்படின்னு முத்திரை எப்பவுமே பரிசேயர் சொல்லுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் பாவிகள். அந்த பெண் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை கழுவும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா இவ ஒரு பாவி
அப்படின்னு இல்லை, அவங்களாம் பாவிகள். இவங்கெல்லாம் எதுக்கு, யாரை பார்க்க வந்தாங்க? இயேசு கிறிஸ்துடைய சொல்கிற வார்த்தைகளை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வேற யாரும் இருக்காங்க. யாரு? பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும். அந்த ஸ்கிரிப்சர்ஸ், நான் இறைவார்த்தை சொல்லும்போது அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்தது பழைய ஏற்பாடு இல்லை, அதை நல்லா அறிந்து அதை படித்து அதில் ஸ்காலராக இருக்கிறவங்களும் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே. ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்கறதுக்கு வந்திருக்குது, இன்னொரு கூட்டம் எதுக்கு வந்திருக்காங்க? ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, குறை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? அவங்க தான் பாவி கிடையாதே, அவங்க தான் நல்லவங்களாச்சே இல்லையா? அதனால ஏசு கிறிஸ்துக்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கவும் மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கவும் அவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் வந்திருக்கிறது நோக்கம் ரெண்டு பேருக்கும் வேறு. அப்புறம் என்று எதுக்கு முணுமுணுக்கிறாங்க? ஏசு கிறிஸ்து பாவிங்களோடு இருக்கிறாரு, பாவிங்களோட பேசுகிறாரு, அவங்களாம் இவர் ஏசு கிறிஸ்துவை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? முணுமுணுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். இந்த உவமையை பாவிங்களுக்கு சொன்னாரா, பரிசேயர்களுக்கு சொன்னாரா? இந்த உவமையை இந்த உலகம் கெட்டவங்க, நீங்கள் மனமாருங்கன்னு நினச்சிட்டு இருக்கோங்களா, அவங்கள்ட்ட சொன்னாரா? ஏற்கனவே அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கவங்கள்ட்ட சொன்னாரா? அப்போ இந்த உவமை யாருக்கு? கெட்ட குமாரனுக்கா, நல்ல குமாரனுக்கா? அதுக்கு தான் ஒரு எது வாஸ்தானும் இறை வார்த்தையில் அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது, எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு யோசிக்கணும். இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? இந்த ஊமை யாரை பற்றி சொல்லுது, இல்லை யாருக்கிட்ட ஆண்டு சொல்கிறேன்னு நினச்சேன்னா, பாவமாக வாழ்கிறாங்களா இந்த உலகத்தில் அவங்கக்கிட்ட சொல்கிற ஊமைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஊமை யார் சொல்கிறாரு? தான் நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறாரு. நான் நல்லவன், நான் எல்லாமே கரெக்டாக செய்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கும் டைரெக்டாக லிங்க் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு. அவங்க நல்லவங்க நினைக்க போதுன்னா இன்னொருத்தவங்க நீ பாவின்ற, அவங்க பாவின்னா இன்னொருத்தவங்களை பாவின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. சரி, இந்த பின்னணியில், இந்த சிச்சுவேஷனில், இந்த கான்டெக்ஸ்டில் இப்போ 11வது வசனத்துலேருந்து போய் நம்ம படிக்கலாமா? மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைத்து சென்றார். அவர் அவரை பன்றி வைக்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். ஓகே போதும். அவங்க அப்பா கிட்ட போய் சொத்துல எனக்கு பங்கு கேட்குறாரு. எப்போ அப்பா கிட்ட இருந்து சொத்துல பங்கு வரும்? அப்பா உயிரோடு இருக்கும்போதா, மரித்ததுக்கு அப்புறமா? பின்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா உயிரோட இருந்தால் என்ன, செத்தா என்ன, எனக்கு பணம் வேணும். எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அந்த சொத்துல இருந்து என்ன வாங்குறாரு? பங்கு வாங்கிட்டு தொலைவான தூரத்துக்கு போறாராம்.
இந்த இளையகுமாரன், இந்த செகண்ட் ப்ராடிகல் சன், த யங்கர் சன், இது யாரை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க தெரியுமா, பாவிகள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், விபச்சாரம் பண்ணுறவங்க, அவங்கள குறிக்குது. பாவம் சின் ஹேஸ் ப்ளெஷர். பாவத்துக்கு என்ன இருக்குது? ப்ளெஷர் இருக்குது. ப்ளெஷர்னா என்ன? இன்பம் இருக்குது. பாவத்தில் என்ன இருக்குது? இன்பம் இருக்குது. ஆனால் அந்த இன்பத்தில் டிசப்ஷன் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது. அது இன்பம் மாதிரி தெரியும் ஆரம்பத்தில், ஆனால் கடைசியில் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். அதுதான் பாவம். இந்த ஊரில் எனக்கு தெரியல, எலி வந்துச்சுன்னா எலியை பிடிக்கிறதுக்காக ரேட் ட்ராப் உண்டா? அந்த எலி பொறிக்குள்ளே ஏதோ ஒன்று வைப்போம் தெரியுமா, உணவு. என்ன வைப்பாங்க? கருவாடு, இல்லை சீஸோ இல்லாட்டினா கருவாடோ வைப்போம் இல்லை? அந்த எலிக்கு அது எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கருவாடு வாசம் சூப்பராக இருக்கும் இல்லையா? அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி தான் பாவமும். அது ஒரு ட்ராப், அது ஒரு பொறி. அது அது நமக்கு நமக்கு சுகம் தர்றதுக்காக பாவம் இல்லை, நம்மளை வலையில் சிக்க வைக்கிறது தான் பாவம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த உலகத்தில் சர்ச்சுக்கு போறியா, போரிங். கடவுள் நம்புறியா, போரிங். ஏன்னா அதில் என்ன இல்லை? இன்பம் இல்லை. அது பொய். அது இன்பம் இல்லைன்னு சொல்கிறது பொய். அதில் என்ன இல்லை? ஃப்ரீடம் இல்லை. அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் அது கவர்ச்சி மாதிரி இருக்கும், இன்பம் தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்குது? ஒரு சூழ்ச்சி இருக்குது. அதுதான் இந்த இளையகுமாரனுக்கும் நடந்தது, இந்த இரண்டாவது மகனுக்கும் நடந்துச்சு. அவங்க இங்கே அப்பா வீட்டில் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நிறைய இன்பம் இருக்குது. பணம் நிறைய இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பணம் நிறைய இருந்தால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது மல்டிப்ளை, ஆம்ப்ளிஃபை ஆகும். பாவம் ஆம்ப்ளிஃபை, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பணம் ஆம்ப்ளிஃபை பண்ணும்ல. இந்த ஊர் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஊரிலும் அப்படி தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு, அதுவும் அப்படி தான். ஆனால் அந்த எலிக்கு தெரியுமா இதுக்குள்ளே போனால் நம்ம மாட்டிக்குவோன்னு? அது கண்ணுக்கு அந்த பொறி தெரியுமா? பொறி தெரியாது. ஆனால் உள்ளே இருக்க கருவாடு தெரியுமா? கண்ணால் பொறியை பார்த்தாலும் பொறி மண்டல தட்டாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவாடு ரொம்ப வாசனையாக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி தான் பாவம். அந்த இளையகுமாரனுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த உலகம் ரொம்ப இன்பமாக இருக்குதே, எனக்கு 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 என்ன வேணும்? பணம் வேணும். எனக்கு பணம் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளலாம். அதான் இந்த உலகம் நம்மளை எப்படி செய்யுது? மாயை, டிசப்ஷன், டிசீவ் பண்ணுது, நம்மளை ஏமாற்றுது. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நமக்கு கவர்ச்சியாக இருக்குது. எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு இதெல்லாம் கிடச்சிரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஆரம்பத்தில் தான் இன்பமாக இருக்கும். நீங்கள் யாருன்னாலும் பாருங்களேன், இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் தான் அவங்களுக்கு அது இன்பம் தர்ற மாதிரி, ப்ளஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நாள் ஆக 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 அது எந்த ஒரு விஷயம், அந்த போதையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி வாழ்வாங்க தெரியுமா? அடிமைத்தனத்தில். அதனால தான் டிப்ரெஷன், தூக்கம் இல்லாதது, ஆங்ஸைட்டி, கோவம். ஏன் அந்த இன்பமாக இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கிற மாதிரி எப்பவுமே ஜாலியாக இருக்கலாம்ல? ஏன் டிப்ரெஷனில் போகிறாங்க? ஏன் தூக்கம் இல்லாத நிலைமையில போகிறாங்க? ஏன் நோய் வருது? ஏன் கவலைப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா அதுதான் அது தட் இஸ் டிசப்ஷன். என்ன தெரியுமா இங்கிலீஷில்? டிசப்ஷன்னா a truth is presented like a lie. A lie is presented like a truth. அது பொய், ஆனால் அவங்கக்கிட்ட உண்மை மாதிரி அது நமக்கு கொடுக்கப்படுது. அதான் டிசப்ஷன், அதான் டிசீவிங். தொடக்கத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சாத்தான் மனுஷனை ஏமாத்தினா? கொலை பண்ணானா? குத்துனானா? இல்லை, எண்ணங்களை கொடுத்தான், தாட்ஸ். அந்த எண்ணங்கள் என்னது? பொய்யை உண்மை மாதிரி கொடுக்குறது. இதை சாப்பிட்டா உனக்கு இது கிடைக்கும், அங்கேயும் இன்பம் தான், உனக்கு இன்பம் கிடைக்கும், உனக்கு நீ கடவுளை மாதிரி ஆயிடலாம், உனக்கு இது இருக்கும் அது இருக்கும் இல்லையா? தட் இஸ் அது ட்ராப். அது எலி பொறிக்குள்ளே இருக்க கருவாடு மாதிரி. அப்படிதான் இன்னைக்கும் சேட்டனுடைய அதே ஸ்ட்ராட்டஜியை தான் அவன் யூஸ் பண்ணுறான். எங்கே நம்மளை அட்டாக் பண்ணுறான் தெரியுமா? இங்கே அட்டாக் பண்ணுறான். கடவுள் உனக்கு சொன்னது உனக்கு தேவை கிடையாது, அதுலேருந்து உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நான் உனக்கு தருவேன், அதில் உனக்கு இன்பம் இருக்கும். அந்த எலி இருக்குல்ல, அந்த எலி பொறிக்குள்ளே போகுது. உள்ளே போன உடனே அந்த கருவாடை சாப்பிடும்போது இன்பமாக இருக்குல்ல?
இன்பமாக தான் இருக்கும், கொஞ்ச நேரம்தான் அந்த இன்பம்லாம். அதுக்கப்புறம் உள்ளே மாட்டிக்கிட்டு ஐயோ தெரியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டேனே, எப்படிதான் வெளியில் போகிறது. நீங்கள் போய் நீங்கள் யாருக்கிட்டனாலும் கேளுங்களேன், பாவத்தில் சிக்கி இருக்கிறவங்க வந்து ஆரம்பத்தில் தான் அது வந்து இன்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே சிக்கிட்டோமே, இதுலேருந்து வெளியில் வர முடியலையே, எனக்கு இதுலேருந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி எஸ்கேப். அதுதான் இந்த 2வது மகனுடைய கதையுமே. இந்த உலகம் இன்பமாக இருக்குது, எனக்கு பணம் இருந்தால் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஐ கெட் எவ்ரிதிங், ஐ கேன் கெட், இஃப் ஐ ஹேவ் மனி ஐ கேன் பை எனிதிங். ஆனால் அந்த பாவத்துக்கு என்ன இருக்குது? கான்சிக்வன்சஸ் இருக்குது. நிறைய பேர் கான்சிக்வன்சஸை கடவுள் தண்டிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. நான் 10வது மாடியிலேருந்து குதிக்கிறேன் அப்படின்னா கையும் காலையும் உடச்சிட்டு கடவுள் என்னை தண்டிச்சாருன்னு சொல்லலாமா? ஒன்றா யார் 10வது மாடியிலேருந்து குடிக்க சொன்னா? கடவுள் ஏன் நிறுத்தலை? அவர் ஏன் என்னை தடை பண்ணல? ஏன்னா God will not come against his freedom of choice. நம்மளுடைய தேர்ந்தெடுக்கிற உரிமைக்கு எதிர்த்து அவர் வரமாட்டார். இந்த ஊமையை இயேசு சொல்கிறார் தெரியுமா? இந்த ஊமை இட்ஸ் அ பேரபிள். இது வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதான்? அந்த அப்பா வந்து நம்மளுடைய விண்ணக அப்பா, ஹெவன்லி ஃபாதரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 2 பசங்க நம்மளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஊதாரி மகன் வந்து என்ன நிலைமைக்கு போயிட்டானா, பண்ணிங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமைக்கு. அதுதான் பாவமான வாழ்க்கை செய்யும். ஆனால் என்ன சொல்லுவோம்? கடவுள் என்ன தண்டிக்கிறான்னு சொல்லுவார். கடவுள் தண்டிச்சார், அவங்க அப்பாவா அவர் மேலே கோபமாக இருந்தார், இல்லாட்டினா அவர் எடுத்த தீர்மானங்களுடைய விளைவா? அவர் எடுத்த தீர்மானங்களோட விளைவு. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆர் ராங் சாய்ஸ். நம்ம எடுக்கிற தவறான தீர்மானத்தோட விளைவு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள். ஆனால் யார் மேலே பழி போடுவோம்? கடவுள் கண் இல்லையா? அவர் எனக்கு மட்டும் இதெல்லாம் செய்கிறார், எனக்கு மட்டும் இதெல்லாம் செய்கிறாருன்னா அப்போ அந்த முடிவெடுக்கும் போது இறை வார்த்தையின்படி முடிவெடுத்தோமா? அவர் வார்த்தையில் சொன்னாரோ அதன்படி தீர்மானங்கள் பண்ணோமா? அதன்படி சாய்ஸ் பண்ணோமா? இல்லையே. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம கடவுளுடைய கேரக்டரை, பர்சனாலிட்டியை, குணத்தை நம்ம புரிஞ்சுக்காமல் போகிறோம். கடவுளுக்கு ஒரு குணம் உண்டா? உண்டு. ஹீஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர், எல்லாத்தையும் படைத்தவர். ஆனால் ஹி ஹேஸ் அ கேரக்டர். அவருடைய குணம் என்ன தெரியுமா? அவர் பொய் சொல்ல மாட்டார். எல்லாமே செய்ய முடியும் சொல்லுவாங்க கடவுளால். இல்லை, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவரால் முடியும், ஆனால் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் தீமை செய்ய மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் மாற்ற மாட்டார். நான் சொன்ன மாதிரி தான், 10வது மாடிலேருந்து ஒருத்தவங்க குதிக்கிறாங்க அப்படின்னா புவி இருப்பை நிறுத்துவார். அதுக்காக அவருடைய சிஸ்டம் என்ன செய்ய மாட்டார்? நான் பண்ணுற தப்புக்காக என்ன செய்ய மாட்டார்? அதை மாற்ற மாட்டார். இந்த ஊமையில் யாருடைய குணம், யாருடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? நம்மளுடைய ஹெவன்லி ஃபாதர், நம்மளோட கடவுளுடைய குணத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த அப்பா கிட்ட வந்து எனக்கு காசு கொடு, என் பங்கு கொடு, நான் போகிறேன் சொல்லும்போது உங்கள் அப்பா அதெல்லாம் தரமாட்டேன். உங்கள் பையனோ பொண்ணு உங்ககிட்ட வந்து எனக்கு பணம் கொடு, நான் போய் இது பண்ண போகிறேன், தப்பு தெரியும், கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுக்க மாட்டோம்ல. ஆனால் தட்ஸ் நாட் காட்ஸ் கேரக்டர். இஸ்ரேல் நாட்டில் எகிப்திலேருந்து ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டினர் வெளியே கொண்டு வரும்பொழுது எல்லா நாட்டுக்கும் ராஜா இருந்தாங்களாம். ஆனால் இஸ்ரேல் நாட்டுக்கு யாரும் இல்லையா? ராஜா கிடையாதான். ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் ராஜா இருக்காங்களோ அங்கெல்லாம் ராஜாக்கள் வந்து அந்த எஜமான் மாதிரி இருப்பாங்க, அடிமைத்தனப்படுத்துவாங்க மக்களை. அப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் வந்து உங்களை மற்றவங்கள மாதிரி நீங்கள் அடிமைப்படணுன்றது என் விருப்பம் கிடையாது, அதனால உங்களுக்கு ராஜா இருக்க மாட்டாங்க, நானே உங்களுக்கு ராஜாவா, நானே உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் சொல்லுவார். ஆனால் இந்த மக்கள் மற்ற ராஜாலாம் பார்த்தா அவங்களுக்கு ராஜா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஒரு ராஜா தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சாமுவேல் கிட்ட போய் அழுவாங்க. அப்போது உங்களுக்கு ஒருவேளை ஒரு ராஜா வந்தா, ஒரு கிங் வந்தா, ஒரு அரசர் வந்தால் என்னெல்லாம் கஷ்டப்படுவீங்க, எப்படியெல்லாம் அடிமைத்தனப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதையும் மீறி சொல்லுவாங்க, பரவாயில்ல எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் சவுல், தாவீது, இப்படி ஒவ்வொரு ராஜாக்களாக வருவாங்க. ஆனால் யார் சவுலை தேர்ந்தெடுத்தா ராஜாவா? கடவுள் தான் தேர்ந்தெடுத்தார். தாவீது ராஜாவா யார் தேர்ந்தெடுத்தாரு? கடவுள் தான் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அது பார்க்க எப்படிமா இருக்கும்? கடவுள் தான் அவங்களுக்கு ராஜா கொடுத்தாருமா இருக்கும்? இல்லை, அது அவங்க தான். வாட் இட் இஸ் தேர் டிசையர், காட் ஆன்சர் தேர் பிரேயர்.
அதனால தான் சவுல் வந்து தாவீது வந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய தீமை செஞ்சாங்க, அவங்கள அடிமைத்தனம் படுத்தினாங்க. அவங்க பண்ண தப்புனால அந்த நாட்டினர் நிறைய துன்பத்தை அனுபவிச்சாங்க. ஆனால் இது எதனால வந்துச்சு? கடவுள் செஞ்சாரா, தண்டிச்சாரா, இல்லை அவங்களுடைய சாய்ஸா? நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதே இது கடவுள் நமக்கு வச்சிருக்க சித்தமான நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் தப்பாக போகும்போது மட்டும் கேள்வி கேட்போம், ஏன் இது அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் இது பண்ணீங்க, எனக்கு ஏன் இது நடக்குது? ஆனால் நமக்கே தெரியாது, அது நம்மளுடைய சாய்ஸ்னால தான். நம்ம தான் அதை டிசைட் பண்ணோம், நம்ம தான் அதை சூஸ் பண்ணோம். ஏன்னா அவரை கடவுளாக வைக்கல, நம்மளை கடவுள், நம்ம தான் கடவுளாக இருக்கோம். ஒரு ஒரு எஜமானா இருக்கான், ஒரு வேலைக்காரன் இருக்கான். யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க? எஜமானன் தான் வேலைக்காரனுக்கு இதெல்லாம் செய்யன்னு சொல்லுவாங்க, இல்லை? நம்ம இருக்கோம், கடவுள் இருக்கோம். யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறா, இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு? நம்ம தான் அவர்கிட்ட சொல்கிறோம், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது பண்ணுங்க. இங்கே யார் எஜமானன், யார் வேலைக்காரன்? எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். அவர் எனக்காக ஏற்கனவே வச்சிருக்க திட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இல்லை எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு வேணும்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன்னா? நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் அவர் இல்லை, நம்ம தான். எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். The word of God is the will of God. அதனால தான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு அவரிடம் இருந்தது, அவரே வாக்காக இருந்தார். அந்த வாக்கு தான் மனு உருவானார், இல்லையா? அந்த வார்த்தை தான் உயிர் உள்ளது, அந்த வாக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் அவருடைய விருப்பம். How will I know the heart of God? ஆண்டவருடைய இருதயத்தை எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அவர் வார்த்தையை தெரிஞ்சுக்கும் போது அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவேன். அந்த காலத்துலலாம் ஃபோன்லாம் கிடையாது, லெட்டர் தான் எழுதுவாங்க, இல்லை? அந்த லெட்டரில் வாசிக்கும் போது அவங்க ஊருக்கெலாம் போனதுக்கப்புறம் பல மாதத்துக்கு அப்புறம் ஒரு கடிதம் வரும். அந்த கடிதம் வந்ததுக்கப்புறம் அந்த கடிதத்தை வாசிக்கும் போது என்ன தெரியும்? அவங்க தூரமாக இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் இருக்கிறது அந்த கடிதத்தில் தெரியும்ல. அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற இந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்க முடியும், அவருடைய சுபாவத்தை புரிஞ்சுக்க முடியும், அவருடைய குணத்தை புரிஞ்சுக்க முடியும். அந்த இரண்டாவது மகன் அவங்க அப்பா கிட்ட போய் சொத்துல பங்கு கொடுன்னு கேட்கும்போது அதான் அவங்க அப்பாவுடைய விருப்பம் இல்லை. நிறைய நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்றது கடவுளுடைய விருப்பம் இல்லை, இட்ஸ் our own choice. ஆனால் நம்ம தவறான தீர்மானம் எடுக்கும்போது என்ன செய்யறோம்? அதுக்கான கான்சிக்வன்சஸ், அதோடைய விளைவுகளை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கிறோம். ஆனால் கேள்வி அங்கே கேட்குறோம். ஆனால் இதில் என்ன ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னா, எவ்வளோதான் அந்த இளையகுமாரன் எவ்வளோதான் பாவம் செஞ்சானோ, எவ்வளோதான் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ, ஊதாரியாக இருந்தாலும், பணத்தை வீணடிச்சானும், அவங்க அப்பா அவனை நேசித்தார். இது யாருடைய குணம்? இது நம்முடைய கடவுளுடைய குணம். நம்ம எப்பேற்பட்ட தவறுகள் செய்தானோ, நம்ம எவ்வளோ அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு மாறாது. நிறைய நேரங்களில் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தப்பு செஞ்சோன்னா ஆண்டவர் பார்ப்பாரா, தண்டிப்பார். அப்படி தான் சொல்லி எப்படி பார்ப்ப தெரியுமா? அவர் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்மளை எப்படி ஒருத்தர் அன்பு செய்வோன்னா, பர்ஃபார்மன்ஸ் பேஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீ நல்லவனாக இருக்கணும், அப்படின்னா தான் நான் ஏற்றுக்குவேன். பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அன்பு இல்லை. அதே மாதிரி தான் கடவுள் நினச்சிக்குவோம், நம்ம நல்லவங்களாக இருந்தால் தான் நம்மளை அன்பு செய்வார்கிட்ட, நம்ம மேலே அவருக்கு வெறுப்புன்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த இளையகுமாரன் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் தன்னுடைய தகப்பனுடைய அன்பு, அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு என்ன செய்யலை? மாறலை. இட்ஸ் ஒன் சைடட் லவ். அது ஒரு பக்க அன்பு. நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்னை படைத்த கடவுள், என்னுடைய அப்பா என்னை அன்பு செய்கிறார். நான் என்ன தவறு செய்தாலும் அவர் என் மேல் வச்சிருக்கிற அன்பு என்றுமே மாறாது. இன்ஃபேக்ட் அவரை தண்டிச்சதா அவர் கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம கடவுள் தண்டிக்க நினைக்கிறோம். இல்லை, நம்ம செஞ்ச தவறான தீர்மானத்தோட விளைவு தான். ஆனாலும் அந்த தவறு செஞ்ச அந்த விளைவிலிருந்தும் நம்மளை மீட்க, நம்மளை காப்பாற்ற, நம்மளை வெளியில கொண்டு வர அவர் விருப்பப்படுறார். அந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார். நான் தப்பு பண்ணிட்டேனே, என்ன எப்படி கடவுள் ஏற்றுக்குவார்?
நான் தப்பு பண்ணிட்டேனே, இனிமேல் நான் எப்படி போவேன்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, நீ எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் உன்னுடைய அந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் த சேவியர், மீட்பர். என்ன அர்த்தம்? என்னால் என்ன மீட்க முடியாது. என்னால் என்ன மீட்க முடியும் அப்படின்னா, என்னால் நானே பாவத்திலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னா, என்னால் நானே என்னுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும்னா எனக்கு எதுக்கு ஒரு மீட்பர்? அதனால தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். என்னால் என்னை மீட்க, ஐ கேனாட் சேவ் மை செல்ஃப், ஐ நீட் அ சேவியர் டு சேவ் மீ. என்னால் என்னை மீட்க முடியாது, எனக்கு ஒரு மீட்பர் தேவை. அந்த ஊதாரி மகன் கதை தான் நம்ம எல்லார் கதையுமே. யாருமே வசனம் சொல்ல, இறைவார்த்தை சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து, we all have committed sin. எல்லோரும் அவரை விட்டு விலகி போயிட்டோமா? இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவங்களே கிடையாது. பாவத்துடைய விளைவு என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். The consequences of sin is death. அப்படின்னா நாம் எல்லாருமே எங்கே போகிறோம்? மரணத்தை நோக்கி தான் போகிறோம். ஆனால் நம்ம என்ன பெறணுமோ அதை கொடுக்காம நமக்கு அன்பு கொடுக்கறதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் மனிதராக இறங்கி வந்தார். நான் கடவுளுடைய நேச்சரை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கணுன்னா அவருக்கு 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று அவர் அன்பானவர், இன்னொன்று அவர் நீதி உள்ளவர். அவர் God is love and God is a just God. அவர் அன்பானவர், அவர் நீதி உள்ளவர். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஜட்ஜ் இருக்கார். அந்த ஜட்ஜுடைய ஒரே மகன் பெரிய பெரிய ஒரு குற்றம் பண்ணிட்டார், க்ரைம் பண்ணிட்டார், கொலை பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜட்ஜ் இது என்னுடைய மகன், நான் எப்படி தீர்ப்பு சொல்கிறதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லலைன்னா அது நல்ல ஜட்ஜா? அவர் நீதி உள்ளவரா? அவர் நீதி உள்ள ஜட்ஜ்னா, நீதிபதினா, அவர் நீதி உள்ள ஒரு நீதிபதினா, அது தான் சொந்த பையனாக இருந்தாலும் கொலை பண்ணால் தண்டனை தண்டனை தான். புரியுதா? அதுதான் கடவுளுடைய குணம். அவர் யாரு? நீதி உள்ள நீதிபதி. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய கடவுள் யார் தெரியுமா? அன்பானவர். அவருடைய அன்பு ஒன் சைடட், ஒரு பக்க அன்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிபந்தனை இல்லாத அன்பு. நான் அன்பு செஞ்சால் நீ அன்பு செஞ்சால் நான் அன்பு செய்வேன். இது மனுஷ அன்பு. இஃப் யூ லவ் மீ ஐ லவ் யூ. இல்லையா? என்னை அன்பு செய்கிறாங்களோ நான் அன்பு செய்வேன். அதுதான் மனிதருடைய அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு என்னது? தன்னை வெறுப்பவரையும் அன்பு செய்கிறது தான் அவருடைய அன்பு. நீ நல்லவனாக இருந்தால் நான் அன்பு செய்வேன், கெட்டவனாக இருந்தால் நான் எப்படி அன்பு செய்கிறது? அது மனுஷனுடைய அன்பு. நீ நல்லவனாக இருந்தாலும் அன்பு செய்வேன், நீ கெட்டவனாக இருந்தாலும் நான் அன்பு செய்வேன். ஏன்னா அவருடைய அன்பு என்னுடைய ஆக்ஷனை பொறுத்து கிடையாது, நான் நல்லவனா இல்லையான்றதை பொறுத்து கிடையாது. அவர் என்ன அன்பு செய்கிறது, ஏன்னா அவர் நல்லவர். அப்போ இந்த 2 குணம் இருக்குது. ஒன்று என்னது? அவர் நீதி உள்ளவர். இன்னொன்று என்னது? அவர் அன்பானவர். இதுதான் அவருடைய குணம். அவர் நீதி உள்ளவர், அதே நேரத்தில் அவர் அன்பானவர். அவர் ஒரு நீதிபதியான கடவுள்னா நம்மளை அவர் எவ்வளோ நேசித்தானோ நம்ம செய்கிற பாவத்துக்கு நம்மளை தண்டிச்சே ஆகணும். நம்மளை அவர் தண்டிக்கலை அப்படின்னா அப்போ அங்கே என்ன இல்லை? நியாயம் இல்லை. அவர் நீதி உள்ள கடவுள்னா நிச்சயமாக உங்களையும் என்னையும் தண்டிச்சே ஆகணும். நம்ம பாவத்தை நமக்கு தண்டிச்சே ஆகணும். ஆனால் அவர் அன்புள்ள கடவுள்னா நம்மளை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இப்போ பெரிய பிரச்சனை. அவருடைய குணம் அன்பு, அதே நேரத்தில் அவருடைய குணம் நீதி. அந்த 2 இணையர் இடம்தான் சிலுவை. அவருடைய நீதியும் அன்பும் இணையர் இடம் தான் என்னது? சிலுவை. அவர் கடவுளாக இருந்து பாவத்திற்கான தண்டனையை கொடுத்து மனிதராக அவர் மனிதருடைய பாவத்தை சுமந்து கொண்டார். அதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அவரும் எந்த குற்றமும் செய்யல, ஆனால் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார். That's God's love. அங்கே மேலே உட்காந்துட்டு மன்னிச்சிருன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொன்னால் அது அவருடைய குணம் கிடையாது.
அப்புறம் நீதிக்கு இடம் இல்லாமல் போயிடும். ரொம்ப ஈஸியாக முடிச்சிருந்துருக்கலாம் ஆரம்பத்திலே. சரி அதான் உன்னை மன்னிச்சிடுறேன் போ. இல்லை, அவர் என்னை மன்னிச்சிருக்காருன்னா அந்த மன்னிப்புக்கு ஒரு விலை செலுத்தியிருக்கிறாரு. எனக்கு மன்னிப்பு இலவசம், ஆனால் அவர் எனக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இலவசம் கிடையாது. he had to pay a price. அதற்கு ஒரு விலை அவர் செலுத்த வேண்டியது இருந்தது. அவருடைய இரத்தத்தையே உயிரையே அவர் விலையாக செலுத்துறார். அதுதான் அவருடைய அன்பு. அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் டிசர்வ் பண்ணுறது பனிஷ்மெண்ட் தான். நம்ம எல்லாரும் டிசர்வ் பண்ணுறது மரணம் தான், தண்டனை தான். ஆனால் அதில் ஒரு வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை சொல்லுது, அவர் புத்தி தெளிந்தாருன்னு சொல்லுது. he came to his senses. he came to his senses. எனக்கு இந்த வசனம் தமிழில் தெரில, இங்கிலீஷில் God gives more grace to the humble and he resists the proud அப்படின்னு இருக்குது. அது யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். God gives more grace. கிரேஸ்னா கிருபை, அருள். டு த ஹம்பிள். ஹம்பிள்னா ஹம்பிள் என்னது? மனத்தாழ்வோடு, தாழ்ச்சியோடு இருப்பாங்க. மனத்தாழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான கிருபையும் அருளும், பெருமையாக இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்குது. God gives more grace to the humble and God resists the proud. அவர் அதிகமான கிருபை, கிரேஸ், அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சரி, தாழ்மை உள்ளவருக்கும் என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார். 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று என்னது? தாழ்மையாக இருக்கிறவங்க, இன்னொன்று பெருமையாக இருக்கிறவங்க. ஒன்று ஹம்பிளாக இருக்கிறவங்க, இன்னொன்று ப்ரௌடாக இருக்கிறவங்க. இதே இறைவார்த்தை என்ன சொல்லுது? God loves the sinner, he hates sin. பாவிகளை அன்பு செய்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்படின்னா பெருமை உள்ள அந்த நபரை அவர் வெறுக்கல, அந்த நபருக்குள்ள இருக்கிற பெருமையை வெறுக்கிறார் இல்லையா? ஏன்னா அவர் பாவியை அன்பு செய்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். இந்த தாழ்மை, பெருமை, இந்த 2 விஷயத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோருமே பாவம் செஞ்சுருக்கிறோம், பாவம் செய்யாதவங்களே கிடையாது. பெருமைக்கும் தாழ்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பெருமையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா, ப்ரைடில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, தன் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் சென்டர்டாக இருக்குது. நான் தான் முன்னிலையில் இருக்கிறது தான் ப்ரைடு. தாழ்மையாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க தான் தாழ்மை. இந்த கெட்ட குமாரன், 2வது குமாரன் இருக்கான் இல்லையா, அவன் முதல்ல எப்படி இருந்தான்? பெருமையாக இருந்தான். நம்பிக்கை யார் மேலே இருந்தது? தன் மேலே இருந்தது. ஏன் பணம், என்னுடைய உரிமை, ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்களா? இது ஏன் உடம்பு, இது ஏன் வீடு, இது நான் என்ன நானும் குடிப்பேன், நான் என்ன நானும் செய்வேன், இது ஏன் இஷ்டம், இது ஏன் வாழ்க்கை. கரெக்டா? நான் சம்பாதிச்சேன், என்னுடைய வேர்வை, ஏன் பணம், நான் எப்படி நான் செலவு பண்ணுவேன், நீ யார் என்ன கேட்குறதுக்கு? கடவுளா பணம் கொடுத்தாரு, நான் உழைச்சி சம்பாதிச்சேன். அந்த அறிவு கொடுத்தது யாரு? ஒரு மூளையில் ஒரே ஒரு செல் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. உடம்புல ஒரே ஒரு உறுப்பு ஒழுங்காக செயல்படலைன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ தெரியும் யார் கொடுத்தாங்க இந்த மூச்சை. கோவிட் நேரத்தில் பார்த்தோம்ல, சின்னதாக ஒரு அந்த மூச்சு ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியலனாலும் போச்சு. ஆனால் நமக்கு என்ன தோணும்? கடவுள் அசோப்பட்டாரு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஏன் அறிவு, ஏன் திறமை, நான் சம்பாதிச்சேன். அதான் பெருமை. அந்த கெட்ட குமாரனுக்கு என்ன இருந்தது? முதல்ல பெருமை இருந்தது. என்னது? ஏன் பங்கு, ஏன் பணம், ஏன் உடம்பு, ஏன் வாழ்க்கை, நான் எப்படி வேணான்னு வாழ்வேன், நீ யார் என்ன கேட்குறதுக்கு. ஆனால் அவர் புத்தி இங்கிலீஷில் he came to his senses. அவர் புத்தி தெளிஞ்சாராம். அப்படின்னு அர்த்தம் அவர் தாழ்மையானார். என்னால் முடியாது, என் பணத்தால் முடியாது. ஏன்னா பணம் போச்சு, சமாதானம் போச்சு, சொந்தம் போச்சு, குடும்பம் போச்சு, உடம்பு போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ நான் சொல்ல முடியுமா? இப்போ எங்கே வந்தார்? ஆண்டவரே என்னால் முடியாது. He came to his senses. எனக்கு உதவி வேணும்.
எனக்கு அதனால தான் தாழ்மையாக இருக்கிறவங்க கிருபையை பெற்றுக்கொள்வாங்க. கிருபை, கிரேஸ், அருள் அப்படின்னா என்னது அர்த்தம்? அந்த வசனத்துக்குள்ள இப்போ போக வேண்டாம், நீங்கள் வீட்டில் வேணால் படிங்க. எபேசியர் அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, பை கிரேஸ் த்ரூ ஃபேத் யூ ஆர் சேவ்ட். கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பை கிரேஸ் த்ரூ ஃபேத் யூ ஆர் சேவ்ட், நாட் ஆஃப் யுவர் ஓன் ஒர்க்ஸ். உங்களுடைய சொந்த செயல்னால கிடையாது, பட் பை த கிரேஸ் ஆஃப் காட். நம்ம செஞ்ச சரி, அந்த வசனத்தை வாசித்துருங்க. நான் டைமுக்காக ஓடுறேன்னு நினைக்கிறேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கோமா? அவருடைய கிருபையினாலும் நம்மளுடைய விசுவாசத்தினாலும் நம்ம மீட்கப்பட்டிருக்கோமா? இது நான் செஞ்ச நல்ல காரியங்களால் அல்ல. அப்புறம் இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. அப்படின்னு அர்த்தம், நான் பண்ண நல்ல விஷயத்தினால உண்டாகல. அப்போ கிரேஸ் யாருக்கு கொடுத்துருக்குது? நான் பண்ண நான் கோயிலுக்கு போனேன், நான் இது பண்ணேன், நான் ஏழைங்களுக்கு உதவி பண்ணேன், நான் நல்லவனா வாழ்ந்தேன். இதெல்லாம் யார் தெரியுமா சொல்கிறா? பரிசேயர்கள் தான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட 2 விதமான கூட்டம் வந்துச்சு. ஒன்று நல்லவங்க, இன்னொங்க கெட்டவங்க. ஞாபகம் இருக்கா? இந்த நல்லவங்கன்னு வர ஒரு கூட்டம் வருதில்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் நல்லவன், நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன். ஆனால் கிரேஸ், கிருபை யார் கொடுக்கப்பட்டிருக்குது? நல்லவனுக்கா கெட்டவனுக்கா? பாவிகளுக்கு இல்லை. கிரேஸ், அருள், தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? இது உங்களுடைய கிரிகைகள்னால கிடையாது, நீங்கள் நல்ல காரியத்துக்காக கிடையாது, இது அவருடைய கிருபையினாலும் உங்களுடைய விசுவாசத்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தாழ்மை உள்ளவங்கன்றவங்க எல்லாம் நல்ல காரியம் செஞ்சவங்க கிடையாது. தாழ்மை உள்ளவங்கன்றது யாருன்னா, தன் மீது நம்பிக்கை வைக்காம, தன்னுடைய நல்ல காரியங்கள் மீது, நல்ல செயல்கள் மீது நம்பிக்கை வைக்காம, கடவுளுடைய அன்பின் மீது, அவருடைய நற்கிரிகள் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க தான் தாழ்மை உள்ளவர்கள். புரிஞ்சுதா? அப்போ கிருபை அதிகமா, அருள் அதிகமா யாரு கொடுக்கப்படுது? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு. ஆனா யாரை எதிர்த்து இருக்கிறாரா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். ஏன்னா பெருமை உள்ளவர் கடவுள் நம்புறாங்களா, தன்னுடைய சொந்த பலத்தை நம்புறாங்களா? அப்ப ஆண்டவர் அந்த பெருமை இருக்கிற நபரை வெறுக்கிறாரா, இல்லாட்டினா அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமையை எதிர்த்து இருக்கிறாரா? ஏன்னா அந்த பெருமை தான் அவங்கள கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சிருது. எது அந்த 2வது குமாரன், அந்த கெட்ட குமாரனை கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சுது? அவருக்குள்ள இருந்த பெருமை. ஆனா எப்போ அவர் தாழ்ச்சியா ஆனாரோ, என்னால இது முடியாது, என்னால என்னுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது, நான் அந்த எப்படி அந்த எலி பொறிக்குள்ள மாட்டிக்குமோ அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். பன்றிகள் சாப்பிட்ற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்காத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனா எங்க அப்பா வீட்டுக்கு போனா, எங்க அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க, எங்க அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட நல்லா உடுத்திருப்பாங்க, அவங்க கூட நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால என்ன செய்யறாரு? அவர் தாழ்மை அடைகிறாரு. தாழ்மையா இருக்கிறவங்க என்ன பெற்றுக்கொள்வாங்க? கிரேஸ் பெற்றுக்கொள்வாங்க, கிருபையை பெற்றுக்கொள்வாங்க, அருளை பெற்றுக்கொள்வாங்க. கிரேஸ்னா என்னது? கிரேஸ் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வாங்க, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வாங்க, அவற்றுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாங்க. யார் பெற்றுக்கொள்வா? நான் இந்த நல்ல காரியெல்லாம் செஞ்சேன்னு சொல்றவங்க இல்லை, தாழ்மையா இருக்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நல்ல காரியம் செய்யறவங்களாம் யார் நம்புறாங்க? கடவுள் நம்புறாங்களா, தன்னுடைய பலத்தை நம்புறாங்களா? தன்னுடைய பலத்தை நம்புறாங்க. என்னுடைய தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்குமா? யாருக்கு? எங்க அப்பா வீட்டில் வேலை செய்யற வேலையாட்களுக்கு தேவையான உணவு மட்டும் கொடுக்க மாட்டாரா? அவங்க அப்பாவோட குணத்தை பாருங்களேன். வேலைக்காரங்களுக்கே தேவையான உணவு கொடுக்க மாட்டாராம். அவங்களுக்கு இவ்வளோ அவங்களுக்கு 2னா அவங்களுக்கு 4 கொடுப்பாராம். அப்படின்னா அர்த்தம், தேவைக்கும் மிகுதியாக கொடுக்குற அப்பேற்பட்ட இருதயம் அவங்க அப்பாவுக்கு.
அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாராம். அதான் அதுக்கு அர்த்தம். அவங்களுக்கு தேவைக்கும் மிகுந்தியாக உணவு இருக்கும். அப்புறம் நான் இங்கு பசியாக சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உனக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமே நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். அவர் எப்படி போறாரு அவங்க அப்பா கிட்ட? என்ன மகனா ஏத்துக்கோன்னு சொல்றாரா? இனிமேல் மகனா ஏத்துக்க வேண்டாம், ஏன்னா வேலைக்காரனா ஏத்துக்கிட்டா போதுன்னு போறாரு. உன்னுடைய கூலியாளர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டார். அப்புறம் உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே, இப்போ நீங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்க. எப்போ உங்களை பார்ப்பாங்க? பெல் அடிச்சு கதவை தட்டி திறந்ததுக்கு அப்புறம் பார்ப்பாங்க. இதுல என்ன இருக்கு தெரியுமா? அவர் தொலைவில் வரும்போதே அவங்க அப்பா பார்த்துட்டாங்களாம். அதை எப்படி பார்க்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா இது ஏன் மகனான்னு தினமும் அதோடைய மகன் திரும்பி வரணும்னு காத்திருக்கிற அப்பா. நம்ம அப்பா நீ பாவம் பண்ணிட்டல, நல்ல அனுபவி, தண்டனை அனுபவம் சொல்ற அப்பா கிடையாது. நம்ம பாவத்தில் வாழும் போதும் எப்போ நம்ம மனத்தாழ்ச்சியோடு அவர்கிட்ட திரும்பி வர மாட்டோமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற அப்பா. அப்பேற்பட்ட கடவுள் தான் நம்ம கடவுள். இதை நிறைய பேருக்கு தெரியாதனால தான் சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. ஏன்னா அங்கே போனால் நல்லவங்கள தான் போகணும், கெட்டவங்களும் போக முடியாது. நான் நல்லவனாக மாறினா தான் அவர் ஏற்றுக்குவார். அப்படி கிடையாது. நான் நல்லவனா அவர் இல்லாமல் மாற முடியாது. அவர் தொலைவிலிருந்து வரும்போதே அவர் எப்படி இருந்திருப்பார்? போகும்போது நல்லா குண்டா, நல்லா செழிப்பா, குண்டுன்னு சொல்லக்கூடாது, செழிப்பா, ஆரோக்கியமா நல்லா இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ எப்படி இருந்திருப்பாரு? அடையாளமே தாடியெல்லாம் வளர்ந்து துணியெல்லாம் கிழிஞ்சு பண்ணிங்களோட இருந்து எப்படி இருந்திருப்பாரு? பார்க்குறது அடையாளம் தெரியுமா, இதுதான் என் பையனு. ஆனாலும் உங்கள் அப்பா அடையாளம் கண்டு கொண்டாங்க. இந்த ஊமை இயேசு கிறிஸ்து எதுக்கு சொல்றாரு? கடவுளுடைய அப்பாவுடைய இருதயத்தை நமக்கு இப்போ ஏற்பட்ட அப்பா தான் நம்ம அப்பா. அதனால தான் ஃபாதர், மை ஃபாதர்னு சொல்லலை, ஃபாதர்னு சொல்றாரு. நம்ம அப்பா. இது அவருடைய குணம். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்றதோ அதை பொறுத்து கிடையாது. அவர் எப்படிப்பட்டவரோ அதை பொறுத்து இருக்குது. அந்த அன்பு பெறணும்னா நான் தாழ்மையா இருக்கணும், அவ்வளவுதான். இது நான் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு உங்க உதவி வேணும். நம்ம தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தட்ஸ் காட்ஸ் கேரக்டர். ஏன் அவருடைய குணம் எனக்கு தெரியல? ஏன்னா இறை வார்த்தை தெரியல. இறை வார்த்தை தெரிஞ்சாதானே அவருடைய குணம் தெரியும். அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு கம்பேஷன். அவங்க அப்பா பணத்தை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்டாரா? இப்போ வந்திருக்கிற, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் வருவேன், நாசமா போய் வருவேன் தெரியும், வரும்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அப்படியே சொன்னாரு. இல்லாட்டினா பரிவோடு அன்போடு ஏற்றுக்கொண்டாரா? போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனே, அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளனை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவீர்கள், கொழுந்த கன்றை கொண்டு வந்து அணியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். அதுதான் கிருபை. அவரை எப்படி ஏத்துக்கிறாரு? அவருக்கு மோதிரம் கொடுக்குறாரு, அவருக்கு ஆடை கொடுக்குறாரு, அவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. இது அவர் அதை பெருக்கு. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தகுதி இல்லை. கிரேஸ் இஸ் அன்டிசர்வ்டு, அன்ஏர்ன்டு ஃபேவர் ஆஃப் காட். நான் எனக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது. அதை வந்து சம்பாதிக்கவும் இல்லை, ஏன்னா நான் அதை உழைக்கவும் இல்லை. அது தகுதி இல்லாதவ. ஆனால் தகுதி இல்லாதவங்களுக்கு கிருபை கொடுப்பாராம். யாருக்கு கொடுப்பாராம்? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாராம். தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, ஆனா தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாராம். அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவரோட வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த மோதிரம் உன்னோடது, இந்த ஆடை உன்னோடது, இந்த செருப்பு உன்னோடது. அது மட்டும் இல்லை, அவரை ஒரு பெரிய விருந்தே அங்கே என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறார்.
கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், ம் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். அப்புறம் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த ஊமை யாருக்கு சொல்றாரு? பரிசேயர்கள் சொல்றாரு. இந்த கதையை ஏன் தும்மா சொல்றாரு? நீ எல்லாம் இவங்கள பாவின்னு சொல்றல, இவங்கெல்லாம் இந்த கெட்ட குமாரன் மாதிரி, இவங்கெல்லாம் பாவத்தில் வாழ்ந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. God will never see my past to give me a future. கடவுள் என்னுடைய கடந்த காலத்தை வச்சு என்னுடைய எதிர்காலத்தை கொடுக்கல. ஏன் தெரியுமா? என் கடந்த காலத்தை சிலுவையில் அவர் he nailed it, சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. என்னுடைய கடந்த கால பாவத்தை, என் கடந்த கால வாழ்க்கை என்ன செஞ்சாரு? சிலுவையில் அரைந்துட்டார். எனக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரு? புது வாழ்வு கொடுத்துருக்காரு. அந்த உண்மையை எதுக்கு யாருக்கிட்ட சொல்றாரு தெரியுமா? இந்த முணுமுணுக்குறாங்களே இந்த பரிசேயர்கள், நான் ரொம்ப நல்லவன், இவங்கெல்லாம் பாவின்னு சொல்றாங்களே, அவங்க பாவிகளா இருந்திருக்கலாம், அந்த பாவத்தினால விளைவுகளை அவங்க சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இன்று எப்படி அந்த கெட்ட குமாரன் அவன் புத்தி தெளிந்து தாழ்மையாகி அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்களோ, அதே மாதிரி இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ அவங்கள பாவியாக பார்க்கலாம், ஆனால் அப்பா அவங்கள பாவியாக பார்க்கல. அதனால தான் அந்த பெண் வந்து அந்த அலபாஸ்டர் அந்த எண்ணெயை காலில் ஊற்றி கழுவி முத்தம் கொடுப்பாங்கல்ல, அப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்க? இவ ஒரு பாவி, நீங்களாம் அவளை பாவின்னு பார்க்கலாம், ஆனால் அவங்க அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம், அது ஏன் அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பர்ஃப்யூமை காலில் ஊற்றி கழுவணும்? ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரியும், நான் எப்பேற்பட்ட பாவி, நான் தகுதி இல்லாதவர். ஆனால் தகுதி இல்லாத என்ன இவர் மன்னிச்சிட்டாரு, தகுதி இல்லாத என்ன அவர் ஏற்றுக்கிட்டாரு. தாழ்மையாக இருக்கிறவங்க என்ன பெற்றுக்கொள்கிறாங்களாம்? கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இவ தகுதி இல்லாதவன், நான் தகுதி உள்ளவன், நான் நல்லவன். அதனால தான் அவங்களெல்லாம் ஆண்டவர் இந்த ஊமையை அந்த பரிசேயர்களுக்கு சொல்கிறாரு. இவங்க கெட்ட குமாரன் மாதிரி நீ நினைக்கலாம், ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் கிருபை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே யார் இருக்கா? மூத்த மகன் இருக்கான். இந்த மூத்த மகன் எப்படிப்பட்டவர்னா, வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப நல்லவர், சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவார், அப்பா வீட்டிலே இருக்கிறவர், வெளியில் போகிற பாவமான வாழ்க்கை, உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்தவர் கிடையாது, உழைப்பாளி, ஒபீடியன்ட். வெளியிலேருந்து பார்த்தா இது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, இந்த ஊமையை பார்க்கும்போது அவங்க அப்பா கிட்ட ஒரு குணம் பார்க்குறோம். அந்த இரண்டாவது மகன் அவங்க அப்பா விட்டு தூரமாக போயிட்டாரு. போனாலும் அவங்க அப்பா தினமும் அவர் வருவாரா, தன்னுடைய இரண்டாவது மகன் வருவாரான்னு ஏங்குறாரு இல்லையா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில், பக்கம் இல்லை, எங்கள் தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பையன், ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர், அண்ணனும் தங்கச்சியும், ரெண்டு பேரும் நல்லா பக்தி உள்ளவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க. திடீர்னு அவங்க அப்பா கோவப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த பையன் கோவத்தில் விட்டு போயிட்டான். ஆனால் அந்த அண்ணன் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் பேசிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது, சண்டை போட்டே இருப்பாங்க. எனக்கு எங்கள் அண்ணனை பிடிக்காது, எனக்கு என் தங்கச்சியை பிடிக்காது, அப்படி கதை. அந்த மாதிரி உண்டா நம்ம குடும்பத்தில்? இல்லை, நான் நிறைய வீட்டில் கேட்பேன், உங்கள் அண்ணனை நான் கூட்டு போயிட்டுமா, உங்கள் அக்காவை நான் கூட்டு போங்க, நிம்மதியாக இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சும்மா இல்லை, விளையாட்டுக்கு கேட்டால் கூட்டு போங்க. இந்த அக்காவும் அண்ணனும் இந்த தங்கச்சியும் எப்பவுமே நான் சண்டை போட்டு தான் பார்த்துருக்கேன். சேர்ந்துலாம் சண்டையும் போட மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அப்படி நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஆனால் ஒரு நாள் அந்த அண்ணன் காணாமல் போயிட்டான். கோவத்தில், அவங்க அப்பா திட்டினாங்கன்னு கோவத்தில் போயிட்டான், வீட்டை விட்டு கோவத்தில். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. 2 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ சொன்னாங்க, உங்கள் பையனை எங்கே பார்த்தோன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அது எனக்கு சீனியர் அந்த அக்கா.
அவங்கள்ட்ட நான் கேட்டேன், உங்கள் அண்ணன் வந்து வீட்டு விட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? நல்ல வேலை போயிட்டானே. இல்லை சந்தோஷமா இல்லை, எனக்கு அழுகையாக வந்துச்சு. ஏன் உங்களுக்கு தான் சண்டை போட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு தான் உங்கள் அண்ணனை பிடிக்காதே, நீங்கள் ஜாலியாக இருந்திருக்கலாம்ல, இப்போ எல்லாம் உரிமை உங்களுக்கு தான். இல்லை எங்கள் அம்மாவும் அப்பாவும் தினமும் அழுறதை பார்த்தே, எங்கள் அம்மா அப்பாவுக்காகவாது என்னுடைய அண்ணன் வந்துடணும் அப்படின்னு அழுது ஜெபிச்சேன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த சண்டை போடுற தங்கச்சியே அவங்க அம்மா அப்பா அழுறதை பார்த்து தாங்க முடியலன்னா, இந்த மூத்த குமாரன் அவங்க அப்பா வேதனையை தினமும் பார்த்துருப்பாரு தானே. ஒருவேளை அவருக்கு பிடிக்காம வந்திருக்கலாம் தம்பியை, அட்லீஸ்ட் அப்பா மேலே அன்புக்காகவாது என் தம்பி எப்படியாவது வந்துடணும்னு ஜெபிச்சிருக்கணும் தானே. அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூத்த குமாரனுடைய இதயத்தில் அன்பு இருந்ததுன்னா, என் தம்பி வந்துட்டானான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடிருப்பான் அவங்க அப்பாவோட சேர்த்து. ஆனால் என்ன நடந்தது உண்மையா? அதான் சொன்னால் இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்குது. வாசிங்க. அப்போது மூத்த மகன் பட தூங்கிட்டு இருந்தானா, வயலில் இருந்தானா? ஹார்ட் ஒர்க்கர், அவனும் ஊதாரி கிடையாது. அவர் அங்கிருந்து வேலை பார்த்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர் ஒருத்தர் கூப்பிட்டு, இங்க வா தம்பி, என்ன நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டுல? இதெல்லாம் என்ன? அவங்க அந்த செய்தியை சொன்ன உடனே நிஜமா அவன் சொல்ற அப்படின்னு அவரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாராம். அப்படியா? செய்தியை கேட்டு உன்னுடைய தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உங்க அப்பா ஒரு விருந்தி வச்சிருக்காராங்க. அவர் என்ன விட்டாரா? அவருக்கு என்ன வந்துச்சா? பொறாமை, கோவம், வெறுப்பு, கசப்பு. தொடக்கத்தில் பாருங்களேன், கேன் அண்ட் ஏபல் என்ன வந்துச்சு? கேனுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? காயின் என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. இந்த பரிசேயர்கள்லாம் இருக்காங்களே, இவங்களெல்லாம் பார்த்தா, இந்த பாவிங்கெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவன் பாவி, இவன் டாக்ஸ் கலெக்டர், இவன் விபச்சாரின்னு சொல்லுவாங்க. ஏன் பாவின்னு சொல்கிறாங்க? ஏன் அவங்கள தன்னையே பாவின்னு சொல்லலை? ஏன் அவங்களெல்லாம் பாவின்னு சொல்கிறாங்க? ஏன் தெரியுமா? மோசே கட்டளை என்ன சொல்லுது? நீ பொய் சொன்னா பாவம், நீ கொலை செஞ்சா பாவம், நீ விபச்சாரம் செய்தா பாவம். இந்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் மோசே கட்டளையின்படி நான் கொலை செய்யலை, நான் பொய் சொல்லலை, நான் திருடலை, நான் விபச்சாரம் செய்யலை, நான் கோயிலுக்கு போனேன், நான் இது பண்ணேன், நான் நல்லது பண்ணேன், நான் சில சமயம் சொல்லுவோம் தெரியுமா, நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல, நான் எப்பவுமே நான் அவங்கள மாதிரி கிடையாது, நான் அவளை மாதிரி கிடையாது, நான் அவங்கள மாதிரி கிடையாது அப்படிலாம் சொன்னால் நமக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் நம்ம பரிசேயர்கள் மாதிரி ஆயிடுவோம். நிறைய நேரங்களில் இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை பாரு, எப்படி வாழ்கிறாங்க பாரு, அவங்களாம் எப்படிப்பட்டவங்க பாரு, அவங்க குணம் சரி கிடையாது, அவங்க கேரக்டர் சரி கிடையாது, அவங்க மாரல் சரி கிடையாது அப்படின்னு நம்ம மற்றவங்களெல்லாம் குறை சொல்லுவோம். ஏன் மாரல் கரெக்டாக இருக்குது, ஏன் கேரக்டர் கரெக்ட், நான் கோயிலுக்கு நிறைய போகிறேன், நான் ஒழுங்காக இருக்கேன், நான் ஒழுங்கான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் நல்லவன். ஏன் நல்லவன்? ஏன்னா என்ன சட்டம் சொல்லுதோ அதன்படி நான் இருக்கிறேன், அவங்க சட்டன்படி இல்லை. ஏசு கிறிஸ்து பரிசேயர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு? ஓ, நீ பாவம் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ கொலை செஞ்சாதான் பாவம் நினச்சேன்னா நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய சகோதரனையோ வெறுத்தா, இஃப் யூ ஹேட் யுவர் பிரதர் யூ ஆர் அ மர்டரர். நீ ஒரு கொலையாளி. நீ விபச்சாரம் செய்ய நினைக்கிறியா? நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தா, பார்க்கறது பிரச்சனை கிடையாது, இருதயத்தில் இச்சையோடு பார்த்தா நீ விபச்சாரம் செய்துட்ட. பாவம் என்பது செயல் அல்ல, செயல் ரிசல்ட், அதோடைய விளைவு. பாவம் எங்கே இருக்குது? உன்னுடைய இருதயத்தில் இருக்குது. கொலை எப்போ பண்ணுவாங்க? ஒருத்தவங்களை வெறுக்கும் போது கொலை பண்ணுவாங்க. காயின் எதுக்கு ஏபேல கொலை பண்ணாரு? வெறுத்ததுனால. கொலை பண்ணும்போது பாவம் பண்ணல, அவனை வெறுத்தானே, அப்பவுமே பாவம் பண்ணியாச்சு. அப்பவுமே அவன் அதான் ஏசு சொல்றாரு, நீ கொலை பண்ணாதான் கொலையாளி கிடையாது. நீ எப்போ சகோதரனை வெறுத்தியோ அப்பவுமே நீ கொலை பண்ணிட்ட.
ஏன்னா செயல் என்பது ஆக்ஷன், வெளியில பார்ப்பாங்க. ஆனா பாவம் என்பது இருதயத்துல வர்றது. இந்த மூத்த குமாரனுக்கும் இந்த இளைய குமாரனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இளைய குமாரன் பண்றது எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும் இவன் பாவின்னு. ஆனா மூத்த குமாரன் பண்றது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவங்கள ஹிப்போக்ரட்ஸ்ன்னு ஜீசஸ் கூப்பிட்டாரு. வெளி வேடக்காரர்கள் ஹிப்போக்ரட்ஸ். ஹிப்போக்ரட்ஸ்னா உள்ள ஒன்றா இருப்பாங்க, வெளியில வேற இருப்பாங்க. தமிழ் இன்னும் வெளி வேடனா இன்னும் ஆப்டா இருக்கு அந்த வார்த்தை. வெளியில ஒரு வேஷம் போடுவாங்க. ஏன் வெளியில வேஷம் போடுறாங்க? அவங்க ஆக்ஷன்லாம் கரெக்ட், அவங்க செயல்லாம் கரெக்ட். கடவுள் உங்களுடைய செயலை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பார்ப்பார். இந்த மூத்த மகனுடைய செயல் எல்லாமே சரிதான், ஆக்ஷன் எல்லாம் கரெக்ட் தான். நல்லவனை தான் அவன் தப்பெல்லாம் செய்யலை, கடினமாக தான் உழைக்கும். ஆனால் அவர் இருதயத்தில் என்ன இல்லை? அன்பு இல்லை. தன் சகோதரனை வெறுக்கிறவன் யாரு? கொலையாளின்னு வசனம் சொல்லுது. இஸ் a murderer. அந்த அப்பாவுடைய கண்ணில் மூத்த குமாரனும் பாவம் தான், இளைய குமாரனும் பாவம் தான். ரெண்டு பேருமே பாவிங்க தான். இளைய குமாரனாவது மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு வந்தது. மூத்த குமாரன் தன்னுடைய அவன் தாழ்மையே அடைய முடியாது, அவனுடைய புத்தி தெளிவே தெரியாது. ஏன் தெரியுமா? நம்பிக்கை கடவுள் மேல இருந்ததா, அவங்க அப்பா மேல இருந்ததா, அப்பாவோட அன்பு மேல இருந்ததா, தான் செஞ்ச நல்ல காரியங்கள் இருந்துச்சா? பெருமை என்பது என் மேல நம்பிக்கை வைக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட போன பாவிங்கள்லாம் மன நிம்மதியோட திரும்பி போனாங்க. ஆனா நல்லவங்கெல்லாம் சோர்வோட போனாங்க. ஏன்? அவங்க நம்பிக்கை அவங்க மேல இருந்ததே தவிர கடவுள் மேல இல்லை. ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு ஆள் கோயிலுக்கு வெளியில இருக்காங்க. வெளியில இருக்கிறவன் பாவி நினைச்சிட்டு இருக்கான், உள்ள இருக்கிறவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா வெளியில இருந்தவன் கடைசியில உள்ள வந்துட்டான். உள்ள இருக்கிறவன் முடிஞ்சு போச்சு கதை. அதனாலதான் இந்த பேரபிள அவர் சொல்றார். அதனாலதான் சொன்னேன் முதல்ல, இந்த உண்மை யாருக்கு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு கோவம், வெறுப்பு அவங்க அண்ணன் மேல. அர்த்தம் அவங்க அண்ணன் மட்டும் கிடையாது, அவங்க அப்பாவே அன்பு செய்யல. அங்க அப்பாவும் கண்ணுக்கு இல்லை, அவங்க அண்ணனும் கண்ணில் இல்லை. எல்லாமே தன்னை பார்த்தானா? நான் நல்லவன், நான் இது செஞ்சேன், நான் இது பண்ணேன், நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் நல்லவனா வாழ்ந்தேன். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணேன்னா எனக்கு இது என்னெல்லாம் வேணும். நம்ம எப்பவுமே கடவுள்கிட்ட வரும்போது எப்படி வருவோம் தெரியுமா? நான் ஜெபிச்சேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் தினமும் கோயிலுக்கு வந்தேன், நான் ஏழைங்களுக்கு உதவி பண்ணேன். அதுக்கு பேர் பெருமை. ஏன்னா நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஏன் மேலே இருக்குது. இன்னொன்று ஒரு ஊமை இயேசு சொல்வார், நாங்கள் போல, அதுவும் லூக்கா அதிகாரத்தில் தான், 18-8 தெரில. த ஃபேரிசி அண்ட் த பப்ளிக்கன் அப்படின்னு ஒரு ஊமை இருக்குது. ஃபேரிசினா பரிசேயரும் வரி வசூலிப்பவரும் அப்படின்னு ஒரு ஊமை இருக்குது. அந்த ஊமையில் இயேசு சொல்வார், அந்த ஊமை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் பார்ப்போமா? அந்த லூக் 18:9, கரெக்ட், 18:9. தேங்க்யூ. தாங்கள் அந்த வார்த்தையை பாருங்களேன், தாங்கள் நேர்மையானவர்கள். இந்த மூத்த குமார் என்ன நினைச்சா? நான் நேர்மை. இந்த கெட்டவன் நினைக்கிறவங்க மனம் மாறிடுவாங்க, தான் நல்லவன் நினைக்கிறவங்க தான் பெரிய பிரச்சனையே. அதுதான் இயேசு கிறிஸ்து காலத்திலையும் பிரச்சனையே. பாவிங்கன்னு வந்தவங்கலாம் ஈஸியா மனம் மாறிட்டாங்க. நான் நல்லவன் நினைச்சிட்டு வந்தாங்களே, அவங்க தான் மன்னிப்பே பெறல கடைசி வர. நான் எப்பவுமே சொல்லுவேன், கடைசியில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கெட்டவன் நினச்சவன்லாம் அங்கே பரலோகத்தில் இருப்பான். அவன் கெட்டது பண்ணனால கிடையாது, அவன் மனம் திரும்பி தன் மேலே நம்பிக்கை வைக்காம தாழ்மையாகி அவர் மேல் நம்பிக்கை வச்சு மன்னிப்பு பெற்றதுனால. நிறைய பேர் ஷாக் ஆயிடுவோம், ரொம்ப நல்லவங்க நினச்சவங்களாம் அங்கே இருக்காங்களேன்னு. ஏன்னா அவங்க நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு? அதில் பெருமை இருக்கும், வெளியில் பார்க்க தெரியாது. வெளியில் பார்க்க, ஏன்னா அவங்க வெளியில் இருக்கிற ஆக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மூத்த மகனுடைய செயலை பாருங்களேன், வெளியில் தெரிஞ்சிச்சா? தெரியல. ஏன்? அவன் உழைக்கிறானே, கஷ்டப்படுறானே. ஆனால் இந்த இறைவார்த்தையை தான் எனக்கு தெரிஞ்சுக்குவீங்க. அங்கே வெளியில் செயலெல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்னமா இருக்கும்? வெறுப்பு இருக்கும், கோவம் இருக்கும், மன்னிக்க இதெல்லாம் இருக்கும். இறைவார்த்தையை தெரிஞ்சிங்கன்னா இந்த குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அவங்க நல்லவங்க நினச்சிக்குவாங்க, ஆனால் அவங்களால மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் தான் நல்லவன் ஆச்சேன், நான் எதுக்கு ஒன்றை மன்னிக்கணும், நீ தான் கெட்டவன்.
அதனால தான் ஈசு சொன்னார், நீ நல்லவன் நினைக்கிறியா, நீ உன் சகோதரனை வெறுத்தாலே போதும், நீ கொலையாளி. அங்கே என்னதுமா இருக்கும்? வெறுப்பு இருக்கும். அங்கே என்னதுமா இருக்கும்? பொறாமை இருக்கும். குடிக்க மாட்டாங்க, இல்லாட்டா போதையில் அடிமையாக இருக்க மாட்டாங்க, இம்மாரெல்லாம் வாழ மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெளியில் ஆக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து. நல்ல ஜெபம் பண்ணுறவங்கள மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பொறாமை, கோபம், மன்னிக்க முடியாது, கசப்பு, காசிப்புக்கு என்ன சொல்லுவோம்? புரணி பேசுறது. ஏன் புரணி பேசுகிறேன்? நான் தான் நல்லவனாச்சே, அவன் தானே கெட்டவன், அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் நானே கெட்டவ தான், என்ன தான் ஆண்டர் மன்னித்திருக்காங்க. நான் இன்னும் இந்த 2 பேருக்கு என்னத்துமா வித்தியாசம்? மூத்த குமாரனுக்கும் இளைய குமாரனுக்கும். நான் இளைய குமாரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் பாவம் பார்த்தேன்னா அவங்கள்ட்ட போய் நீ பாவின்னு சொல்ல மாட்டேன். உன்னை விட நான் பெரிய பாவி, என்னையே ஆண்டவர் மாற்றினா உன்னை மாற்ற மாட்டாரா? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம். அதுதான் அந்த அந்த சமாரிய பெண்ணிடம் இயேசு சந்திச்சார்ல, அந்த பெண் ஏன் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை நான் எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும்ல, என் வாழ்க்கையே மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறாதா? அதுதான் கெட்ட குமாரன் கிருபையை பெறும் பொழுது அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அவங்க சாட்சியாக வாழ்வாங்க. அவங்க பொறணி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எதுக்கு ஒன்றை பொறணி சொல்லணும். மூத்த குமாரன் மன்னிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் கெட்டவன், அவனை மன்னிக்க சொல்லு, மாற சொல்லுவாங்க. ஆனால் கெட்ட குமாரன் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் மன்னிச்சார்ல, நான் யார் இன்னொருத்தவங்கள மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு? ஏன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்காருல, நான் யார் இன்னொருத்தவங்க மேலே கோவம்? அதனால தான் அந்த ஊமை சொன்னார், அந்த 10,000 தாளந்து, அந்த தாளந்துக்குள்ள நான் போகல, நீ இவ்வளோ மன்னிப்பு பெற்றல, இத்தனோண்டு செஞ்சவங்களை மன்னிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நினைப்போம் இவன் நல்லவன் அவன் கெட்டவன். ஆனால் ஆண்டவருடைய கண்ணில் எல்லாருமே ஒரே மாதிரி கெட்டவங்க தான். ஏன்னா ஆண்டவர் வெளியில் ஆக்ஷனை பார்க்க மாட்டார், ஒருத்தவங்களுடைய இருதயத்தை பார்ப்பாரு. அதனால தான் தாழ்மை உள்ளவருக்கு கிருபையும் பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் சொல்லுது. இந்த ஊமை யாரை பற்றி சொல்றாரா? இந்த லூக் வாசிங்க, 9வது வசனம். தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி மற்றவர்களை தான் நல்லவன் நினைச்சா பரவாயில்ல, நினைச்சிட்டு மற்றவங்க என்ன செய்வாங்களாம்? இகழ்ந்து ஒதுக்கும். சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். எங்க போனாலும் ஊமை அவங்களுக்கு தான் சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் இயேசு ஊமையெல்லாம் கெட்டவங்களுக்கு சொல்றாரு. அங்க இயேசு ஊமையெல்லாம் பரிசேயர்களுக்கு சொல்றாரு. நாம உபயமாய் மட்டும் எடுத்துக்கிறோம், யாருக்கு சொன்னன்றதை விட்டுடுறோம். யாருமே யாருமே கடவுள்கிட்ட நான் இதெல்லாம் பண்ணேன் அதனால கடவுள் என்னை ஏற்றுக்கிட்டாருன்னு யாருமே அவர்கிட்ட நம்மளுடைய சொந்த இயல்பில், சொந்த முயற்சியில், சொந்த நற்செயல்களை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம எல்லோருக்கும் மன்னிப்பு தேவை, நம்ம எல்லோருக்கும் அவருடைய தயவு தேவை, நம்ம எல்லோருக்கும் அவருடைய அன்பு தேவை, நம்ம எல்லோருக்கும் அவருடைய கிருபை தேவை. நான் எப்பவுமே சொல்வேன், நான் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 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 கிறிஸ்டியனாக வாழ்கிறேன், ஒரு கேத்தலிக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் தப்பே இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் தவறே செய்ய மாட்டேன், அப்படி வாழணும்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேர் வரமாட்டாங்க. அங்கே போனால் நம்ம பாவமே பண்ணக்கூடாது. ஆனால் உண்மையாகவே கடவுளை நம்புகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? என்னுடைய பலத்தை பார்க்குற வாழ்க்கை கிடையாது. எனக்கு தெரியும் என்கிட்ட பலவீனம் இருக்குன்னு சொல்லி, எனக்கு தெரியும் எப்பேற்பட்ட நல்லவங்களாக இருந்தாலும் தவறு செய்வாங்க, எவ்வளோதான் நல்லவங்களாம் வாழணும்னு நினச்சாலும் நம்ம விழுவோம். நான் சின்ன வயசில் நான் கடல் மேலே நம்பிக்கை எனக்கு அவ்வளோவா கிடையாது. நம்பிக்கை கிடையாதுன்னா எல்லோரும் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், மாஸ்க்கு போகிறாங்க, தினமும் வீட்டில் ப்ரேயர் நடக்கும், உட்காருவோம், அவ்வளோதான். ஆனால் கனவுலாம் எங்கேயோ, கற்பனைலாம் எங்கேயோ இருக்கும். எப்படா பிரசங்கம் முடியுமோ, ஐயோ இந்த ஃபாதர் பெரிய பிரசங்கமாக இருக்கிறாரே அப்படி தோணும். நான் மட்டும்தான் அப்படியா? எங்கள் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும்போது அப்படியே டைமை பார்த்துட்டே இருப்பேன். அது டக்கு டக்கு டக்கு. நான் நினைப்பேன், ஏன் இவ்வளோ மெதுவாக அசையுது, ஒரு நிமிஷமே
எனக்கு 5 நிமிஷம் மாதிரி இருக்குதே. எனக்கு எப்போ அந்த என்கவுண்டர், கடவுள் உண்மை, அவர் அன்பு செய்கிற என்னை படைத்தா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், நம்ம இத்தனை மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும் அப்படின்னு நிறைய எப்படி சொல்கிறது ரெசல்யூஷன்ஸ் எடுத்தேன். ஒரு நாள் ப்ரேயர் பண்ணல, பைபிள் வாசிக்கல, இல்லாட்டினா காலையில் எழுந்திரிக்கலன்னா அப்படியே குற்றணும் வந்துடும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு ஐயோ நம்ம வந்து நான் பண்ணக்கூடாது, இந்த பாவம் பண்ணக்கூடாது, இனிமேல் இது செய்யக்கூடாது, இனிமேல் எனக்கு கோவம் வரக்கூடாது, இனிமேல் நான் பொய் சொல்லக்கூடாது, இனிமேல் நான் இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நான் கோவப்படக்கூடாதுன்னு எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் திரும்பி அதே செஞ்சிருவேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே என்னத்தமா வந்துடும், ஒரு குற்றம் வந்துடும். என்ன தெரியுமா, கடவுள் எப்படி ஒரு தடவை மன்னிச்சிடுவார், 2 தடவை திரும்ப திரும்ப பண்ணா அப்போ கடவுள் நம்ம மேலே நம்மளை ஏற்றுக்க முடியாது. நம்ம ஹோலி, ஐ எம் நாட் ஹோலி இனஃப், ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ டிட் நாட் ப்ரே இனஃப், ஐ டிட் நாட் டூ திஸ் இனஃப். அப்போ எப்பவுமே நான் பர்ஃபெக்டாக இல்லை, நான் நல்லவளாக இல்லை அப்படின்னு எனக்கு எப்பவுமே உள்ள என்ன இருக்கும், குற்றுணர்வாக இருக்கும். நல்லா ஜெபிக்கும் போது கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆனால் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா அப்புறம் ஒரு கில்ட்டுக்குள்ளே போயிடுது. அப்போ ஒரு சைக்கிள் என்ன தெரியுமா, இனிமேல் பண்ணவே மாட்டேன், முடிவெடுப்பேன், அதுக்கப்புறம் திரும்பி அதே செய்வேன், திரும்பி என்ன செஞ்சிருவேன், ஐயோ நம்மளால் முடியாதே. இதோடைய விளைவு என்ன தெரியுமா, 2 விளைவு. ஒன்றில் இது நம்மளுக்கெல்லாம் ஒத்தே வராதுன்னு கடவுளை விட்டு போயிடுவோம், அப்படி இல்லாட்டினா டிப்ரெஷனில் இருப்போம். இதுதான் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை. ஆனால் நான் எப்போ அதிகமாக இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சனோ, தியானிக்க ஆரம்பிச்சனோ, அப்போ நான் புரிய ஆரம்பித்தேன், கடவுள் என் மீது வச்சிருக்கிற அன்பு நான் எவ்வளோ நல்லவளாக இருக்கிறேன்றதை பொறுத்து கிடையாது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வார்த்தை, இறை வார்த்தை என்ன எந்தமா சொல்லுது, எனக்கு தமிழில் எனக்கு சில வார்த்தை தெரியல, நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, God has come to reconciliation. 18வது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்குது இங்கிலீஷ் பைபிளில், ரீகன்சிலியேஷன் இருக்குது. ரீகன்சிலியேஷன் அப்படின்னா உடைஞ்சு போன உறவை மீட்கிறதுக்காக வந்தாராம். உடைஞ்சு போன உறவை மீட்கிறதுக்காக ரீகன்சைல். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் நெருங்கிய நண்பர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களை ஏமாற்றிட்டாங்க, பணத்தை ஏமாற்றி துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் ஒத்துமையாக இருக்காங்களா, சண்டை பிரிஞ்சுட்டாங்களா? A and B, யார் ஏமாத்தினா, B ஏமாத்திட்டாரு. இப்போ இந்த B நினைக்கிறாரு, நான் திரும்பியும் போய் அந்த உறவை ரீகன்சைல் பண்ணுறேன். அந்த இங்கிலீஷ் தமிழில் என்ன வார்த்தை இருக்குது, புரியுதுல, ரீகன்சைல் பண்ணுறேன், ரெஸ்டோர் பண்ணுறேன். யார் போய் மன்னிப்பு கேட்கணும்? B தான் மன்னிப்பு கேட்கணும். யார் பணத்தை திருப்பி கொடுக்கணும்? B தான் பண்ணணும். ஆனால் நமக்கும் கடவுளுக்கும், மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த பிரிவினை பாவத்தினால வந்துச்சு. யார் பாவம் பண்ணா? யார் அந்த பாவத்துக்கான விலையை செலுத்தணும்? ஆனால் விலை யார் செலுத்தணும்? நியாயப்படி நம்ம. ஆனால் இங்கு பாவம் பண்ணதுன்னா விலையை செலுத்த வேண்டியதுன்னா, ஆனால் அந்த உறவை வந்து ரீகன்சைல் பண்ணுறது, அதை வந்து திரும்பியும் அந்த உறவை சரிப்படுத்துறதுக்கு யார் இறங்கி வரா? தப்பு பண்ணவன் நான் தான் போகணும், மன்னிப்பு கேட்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீ பாவியாக இருக்கும் போதே உனக்காக மரித்தார். நான் மன்னிப்பு கேட்டதுனால அவர் எனக்காக மறிக்கல, நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அவர் நான் வர்றதுக்காக காத்திருக்கல, அவர் இறங்கி வரார். அவர் வந்து அதோடைய விலையை செலுத்துறார். அந்த பாவத்துக்கான அந்த சம்பளத்தை, அந்த விலையை, அந்த ஃபைனை, அந்த பெனாலிட்டியை அவர் கட்டுறார். நான் தான் கட்டணும். தப்பு பண்ணதுன்னா அந்த தப்புக்கான விளைவை அவர் ஏற்றுக்கிட்டார். ஏன் தெரியுமா? டு ரீகன்சைல், அது ஒப்புரவாதல் கொண்டுறதுக்காக, அந்த உறவை வந்து அந்த ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக அவர் செலுத்துறார் அந்த வேலையை. ரீகன்சிலேஷன். God has given us the ministry of reconciliation. அந்த வசனம் சொல்லுது ministry of reconciliation. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்தில் போய் நற்செய்தியை அறிவிக்கிறது என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இழந்து போன அந்த உறவை மீட்கிறது தான்.
நிறைய நேரம் நினைப்போம், கடவுள் ஏன் இந்த பூமிக்கு மனுஷனை வந்தார்? பாவத்தை மன்னிக்கிறதுக்காக. இல்லை, பாவத்தை மன்னிக்கல நான் சொல்லலை, பாவத்தை மன்னிச்சாரு நிச்சயமா. ஆனால் அதுக்காக வரல. ஏன் தெரியுமா அந்த உலகத்துக்கு வந்தார் மனுஷனா? அந்த இழந்த போன உறவை மறுபடியும் மீட்கிறதுக்காக வந்தார். கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு நீ இப்படி இரு அப்படிலாம் இல்லை, எனக்கு உன்னுடைய இருதயம் வேணும், எனக்கு உன்னுடைய உறவு வேணும், எனக்கு உன்னுடைய ரிலேஷன்ஷிப் வேணும். நம்ம நினைக்கிறோம் நான் இது செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு என்ன வேணும் தெரியுமா? ஹி வாண்ட்ஸ் யூ. அப்படியே வேணும். அந்த ஊதாரி மகன் வரும்போது நீ இப்படிலாம் மாறிட்டு வா, அப்புறம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தன்னை ஏற்றுக்கொண்டார். அதுதான் நம்மளுடைய கடவுள். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நம்ம அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம அவரோடு உறவு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, அவரோடு பேசும் பொழுது, அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது, அவர் வார்த்தையோடு நேரம் செலவு பண்ணும் பொழுது, அவரோடு இருக்கிறதுனால அவருடைய ஆவியானவர், அவருடைய ரத்தம், அவருடைய சுபாவம் நம்மளை தூய்மைப்படுத்தி நம்மளை பாவத்திலேருந்து வெளில கொண்டு வரும். சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த பெண் விபச்சாரத்தில் பிடிப்பட்டாங்க தெரியுமா? பிடிப்பட்டாங்கல்ல. அப்போ அதுவும் ஒரு சூழ்ச்சி தான், இந்த பரிசேயர்களோட சூழ்ச்சி தான். அது என்ன சூழ்ச்சி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் பாவிகளை மன்னிக்கிறேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு சொன்னாரா? அந்த பேரலைஸாக வரும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடந்து போ சொன்னாரா? அப்போ இந்த பரிசேயர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன பாவிகள் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, பாவங்கள் மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறாரு, அன்பாக இருக்கிறேன்றாரு, இறக்கப்படுன்றாரு, நேசிக்கிறேன்றாரு. அப்போது மோசையோட கட்டளை என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொள்ளணும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மோசையோடைய கட்டளையை என்ன செய்கிறாரு? எதிர்க்கிறாரு. அப்போ கடவுளே எதிர்க்கிறாரு. அப்போ இவர் கள்ள தீர்க்கதரிசி. அப்போ அவரை சூழ்ச்சி பண்ணுறதுக்காக இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பெண்ணை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டான்னா ஒருத்தராக 2 பேர் இருப்பாங்களா? அங்கேயே தப்பு பண்ணிட்டாங்க. விபச்சாரம் பண்ணும்போது பிடிச்சாங்கன்னா அப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களா? அதுவும் அடுத்த தப்பு. அந்த பெண்ணை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அங்கே போய் அந்த பெண்ணை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கேள்வி கேட்குறாங்க, இந்த பெண்ணை நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல் எடுத்து கொள்ளு அப்படின்னு சொன்னால், ஏன் அப்போ நீங்கள் அன்பை பற்றி போதிக்கிறீங்க? ஏன் மன்னிப்பு பற்றி போதிக்கிறீங்க? ஏன் இறக்கத்தை பற்றி போதிக்கிறீங்க? ஏன் பாவிங்களோட உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையும் கொள்ளணும்ல? உங்கள் கூட இருக்கிறவங்களாம் யார்? விபச்சாரிகளும் டாக்ஸ் கலெக்டரும் பாவிங்க தானே, அத்தனை பேரையும் கொள்ளணும். அப்போ இயேசு கிறிஸ்து கொன்னாலும் தப்பு. ஒருவேளை இல்லை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால், கல்லால் அடித்து கொல்லக்கூடாதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து யாரை எதிர்த்து வர்றாரு? கடவுள் கொடுத்த கட்டளையே எடுத்து வர்றாரு. அதுதான் சூழ்ச்சி. இப்படி சொன்னாலும் மாட்டினாரு, அப்படி சொன்னாலும் அந்த சூழ்ச்சியில் தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, படைத்தவரை அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ என்ன நடந்தது அந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதல்ல கல்லெடுங்க. மோசையுடைய கட்டளைப்படி போகிறதா இருந்தால் அங்கே இருக்கிற எல்லோருமே கல்லால் அடித்து கொள்ளணும். அந்த பெண்ணை கொண்டு வரும்போதே நிறைய பாவத்தோடு தான் உணர்ந்துருக்காங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தண்டிக்கிற உரிமை இருந்தது. ஏன்? அவர் மட்டும்தான் பாவம் செய்யாதவர். அந்த பெண்கிட்ட என்ன சொல்கிறாரு? இங்கே யாராவது உன்னை தண்டிச்சாங்களா? நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா சொல்கிறாரு? அவர் நீதி உள்ளவர். உன்னை ஏன் தண்டிக்க மாட்டேன்? ஏன்னா உன் தண்டனையை நான் எடுக்கிறேன். அந்த பெண்ணிடம் நீ முதல்ல நல்லவனா வாழ்ந்துட்டு வா, அப்புறம் மன்னிக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை முதல்ல மன்னிச்சாரா? எப்போ அவருடைய மன்னிப்பை நான் பெறுறனோ, எப்போ அவருடைய அன்பை நான் பெறுறனோ, அந்த அன்பு தான் நான் பாவம் செய்யாமல் என்னை காக்கும். அதுக்கப்புறம் அந்த கெட்ட குமாரன் கெட்ட வாழ்க்கைக்கு போவானா? அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த தவறான வாழ்க்கைக்கு போவாங்களா? ஏன்? எது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றியது? அந்த அன்பை உணர்ந்தாங்களே, எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் தெரியுமா பாவத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்? ஏன்னா அவருடைய அன்பை நம்ம ருசிக்கலை.
எது நம்மளை பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான பலத்தை கொடுக்கும் தெரியுமா? அவருடைய அன்பு தான் அந்த பலம் கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் நல்லவனா இருந்தாதான் அவரை ஏத்துக்குவார்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு என்ன தெரியாது, அவருடைய அன்பு இல்லாம நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. நான் நல்லவனா இருந்தாதான் அவர்கிட்ட போகணும்னா யாருமே போக முடியாது. அதனாலதான் அவர் பாவிகளை அப்படியே அழைக்கிறார். அந்த கெட்ட குமாரனை அப்படியே ஏத்துக்கிறாரு. நீ வாழ்க்கையை மாத்திட்டு வா, நீ நல்லவனா இருந்துட்டு வா, அப்புறம் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லல. அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் அவர் அப்படியே ஏற்றுக்கிறார். ஆனா அந்த அன்பு, அவரோட அன்பை நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? அவர் மனுஷன் மாதிரி பார்க்க முடியாது, தொட முடியாது இல்லை. அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா வாக்குதான் மனு உருவானார். ஆதியில் வார்த்தை, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு அவரோடு இருந்தது, அவரே வாக்காக இருந்தார். அந்த வாக்குதான் மனிதனானார். அவர் God's word is spirit. ஏசு சொல்வார் தெரியுமா, அந்த சமாரிய பெண்ணிடம், ஒரு காலம் வரும் அப்போ இந்த மலையிலையும் அந்த மலையிலையும் நீங்க அவரை ஆராதிக்க மாட்டீங்க, உண்மையிலும் ஆவியிலும் நீங்க ஆராதிப்பீங்க சொன்னாரா? அப்போ அவர் யாரு? அவர் ஆவியானவர். அவரோட வார்த்தை என்னது? உண்மை. அவரோட வார்த்தை தான் என்னது? சத்தியம், ட்ரூத், உண்மை. அப்போ நான் எப்படி அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வேன்? அவருடைய அன்பை நான் எப்படி ருசிப்பேன்? அவருடைய அன்பை நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அவருடைய வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அவருடைய அன்பை தெரிஞ்சுக்குவேன். நான் எப்படி தெரிஞ்சுட்டேன் தெரியுமா? எப்படி என்னுடைய சிந்தனை மாறிச்சு தெரியுமா? நான் இந்த வார்த்தையை படிக்க 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 அவருடைய குணத்தை, அவருடைய இருதயத்தை தெரிஞ்சுட்டேன். அது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஆவியானவர். அந்த வார்த்தையோடு நீங்க நேரம் செலவு போடும் பொழுது நீங்க அவரோட நேரம் செலவு பண்றீங்க. அந்த அன்பை நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ, நான் எவ்வளவு நல்லவன்றது கிடையாது, நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சேன்றது கிடையாது, நான் எவ்வளவு ஹோலியா இருந்தேன்றது கிடையாது. எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன், என்னால் நல்லவளா வாழ முடியவும் செய்யாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் பெருமை உள்ளவனாக இருந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணேன்னு பார்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளையும் நான் தாழ்மையா இருக்கிறேன், என்னால் பண்ண முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அனைத்தையும் செய்ய முடியும். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ என்னுடைய பலவீனத்துல நான் அப்படின்னு என்ன பார்க்காம நான் தாழ்மையோடு அவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை தான் எனக்கு அந்த பலத்தையும் அந்த கிருபையும் தரும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வேன், the most misrepresented person இந்த உலகத்திலே தவறாக அறிந்து புரிந்து கொண்ட ஒரு நபர், புரியப்பட்ட ஒரு நபர்னா, சில நேரங்களில் சிலரை பற்றி அவங்க ரொம்ப பெருமையானவங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெருமை உள்ளவங்க, பேச மாட்டாங்கன்னு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க கூட பேசி பழகுனா, ஐயோ அவங்க அப்படிப்பட்டவங்களே இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுடும் தெரியுமா? அந்த மாதிரி the one who is the most misrepresent, எல்லாரும் இந்த உலகமே தப்பாக புரிந்த ஒரு நபர்னா அது கடவுள் தான். அவருடைய உண்மையான குணமும் சுபாவமும் நம்ம தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவர் அன்பானவர், நீதி உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். அதனால நிறைய விஷயங்களுக்கு அவர் தான் காரணம். he is behind, அவர் தான் இதெல்லாம் கெட்டதெல்லாம் பண்றாரு, அவர் தான் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு அப்படின்னு அவர் மேல பழிய போடும். ஆனா he is the most misrepresent. அவர் உண்மையான குணம் சுபம். ஏன் தெரியுமா? அவரோட உண்மையான சுபம் தெரிஞ்சிட்டுனா நம்ம எல்லாம் அவர் அன்பை பெற்றுருவோம். அதுதான் சாத்தானுடைய வேலை. அந்த பொய்யை சொல்லி 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 வச்சா நம்ம அவர்கிட்ட போக மாட்டோம், தள்ளியே இருப்போம். நீ பாவி, நீ கெட்டவ, உன்னை அன்பு செய்ய மாட்டாரு, உன்னை ஏற்றுக்க மாட்டாரு. ஒன்றில் அந்த கெட்ட குமாரன் மாதிரி இருப்போம், இல்லாட்டினா அந்த மூத்த குமாரன் மாதிரி இருப்போம். ரெண்டு பேருமே நம்பிக்கை எங்கே வச்சுருந்தாங்க? நல்ல குமாரன் நம்பிக்கை எங்கே இருந்தது? நான் இதெல்லாம் பண்ணேன், பெருமை. கெட்ட குமாரன் எப்படி இருந்தான்? ஏன் பணம், ஏன் வாழ்க்கை, நான் எப்படி நான் வாழ்வேன், ரெண்டுமே பெருமை தான். இன்னிலிருந்து நிறைய நேரங்களில் ப்ரேயர் பண்ணும்போது கவனம் நம்ம மேலே இருக்கும். நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சேன், இன்னிலிருந்து நான் என்ன உங்கள்கிட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, அவருக்கு இதெல்லாம் நான் செய்யணுன்ற கவனத்தில் இருந்து எனக்காக அவர் என்ன செஞ்சாரு. ஆனால் அவரை பற்றி அது ஓகே. இன்னும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதோட நான் முடிச்சுக்கிறேன். சிலர்கிட்ட பேசும்போது 5 நிமிஷம் பேசினா 5 மணி நேரம் பேசுன மாதிரி இருக்கும். அவங்க அங்கேருந்து வந்தாங்கன்னா இங்கே ஓடி போயிடுவோம் இல்லை? ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, பேசினாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் நேரம் என் வேலையெல்லாம் போயிடுமே. உண்டா? ஏன் தெரியுமா? அவங்க பேசலாம் தன்னை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, அதனால தான். ஆனால் ஒரு சிலர்
1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 5 மணி நேரம் கூட டைம். ஐயோ 5 மணி நேரம் ஆயிடுச்சா, டைம் போனதே தெரியலையே. ஐயோ அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து எப்போ பார்ப்போம், எப்போ இன்னும் டைம் கிடைக்கும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தோணுமா? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். நம்ம அந்த மூத்த மகன் மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்களேன். நான் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், டைம் எல்லாம் எங்கே இருக்கும்? நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சேன், 1/2 மணி நேரம் பண்ணேன், 1 மணி நேரம் பண்ணேன், ஆனால் போர் அடிக்கும். ஆனால் நான் இளையகுமாரன் மாதிரி மனம் மாறி வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பேன்? எனக்கு டைம் முக்கியம் கிடையாது. நான் அவருடைய வார்த்தையை கேட்குறதோ, அவரை பற்றி இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கீங்க? 8 மணி 9 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தோணுச்சா 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கோமேனு? ஏன்? அங்கே உங்களுடைய கவனம் நான் பண்ணுறேன்னு இல்லை, அவர் உங்களுக்காக என்ன பண்ணாருன்னு இருக்கு. எங்கே அன்பு இருக்கோ அங்கே என்ன இருக்கா தெரியுமா? கடமைக்காக பண்ண மாட்டீங்க, ஆக்ஷன் முக்கியம் கிடையாது. அப்போ கடவுள் உங்ககிட்ட இருக்கிற வெளி தோற்றமான ஆக்ஷனை பார்க்கல, உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதயம் மாறிச்சுன்னா ஆக்ஷன் செயல் எப்படி செய்யும்? ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். நீங்கள் கடமைக்காக செஞ்சீங்கன்னா 5 நிமிஷமும் எப்பண்டா முடியும்னு இருக்கும். அங்கே அன்பில் பண்ணிங்கன்னா நேரங்களெல்லாம் கிடையாது. பவுலும் சீலாசும் சிறையில் இருக்கும்போது கூட அவங்க என்ன செஞ்சாங்க? துதிச்சு பாடினாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அப்போ தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் வித்தியாசமாக இருப்பீங்க, மற்றவங்கமாக இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஓகே, எழுந்து நிற்போம், கண்களை மூடலாம். இதுவரை கேட்டது எல்லாத்தையும் தியானம் பண்ணுங்க. ஒருவேளை ஒரு குற்ற உணர்வோடு அந்த இளையகுமாரன் மாதிரி, அந்த 2வது மகன் மாதிரி குற்ற உணர்வோடு, ஐயோ நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்னை வெளியில் சொல்ல முடியாது, கடவுள் என்னை ஏற்றுக்க மாட்டார், என்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு நான் எத்தனையோ தடவை இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது நான் முயற்சி பண்ணுறேன், நான் மறுபடியும் இந்த பாவத்தில் நான் வாழ்கிறேன்ற ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, எப்படி அந்த தந்தை, அந்த அப்பா அந்த குமாரனை அரவணைத்தாரோ அதே மாதிரி இப்போ உங்கள் அப்பா உங்களை அரவணைக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். ஏன்னா உண்மையாக அவரை ஆராதிப்பவர்கள் உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிப்பாங்களாம். எங்க 2 3 என்னுடைய நாமத்துல கூடி இருக்கிறாங்களோ நான் அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி அந்த இளையகுமாரன் அவங்க அப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது அவர் தேடி ஓடி வந்தாரோ, நீங்க எந்த நிமிஷம் ஆண்டவரே எனக்கு நீங்க தேவை, உங்க அன்பு தேவை அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்களோ அப்பவுமே அவர் உங்களை அரவணைக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களை பாவியா பார்க்காதீங்க, ஆனா அந்த ரத்தம், கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களை கழுவுது. அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினால் நீங்க கழுவப்படுறீங்க. உங்களுடைய எண்ணங்களை அவர் கழுவுறாரு, உங்களுடைய சிந்தனைகளை கழுவுகிறார், உங்களுடைய உடலை கழுவுகிறார். எப்பேற்பட்ட அசுத்தமான வாழ்க்கையா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அந்த ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை தூய்மைப்படுது இப்பொழுது, ரைட். உங்களுடைய கடந்த காலத்தை அவர் சிலுவையில் சுமந்துட்டார். அந்த பெண் எப்படி விபச்சாரத்துல பிடிபட்டாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்தாரோ, அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தாரோ, அதே மாதிரி இன்று முதல் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவியதற்காக நன்றி, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்புவதற்காக நன்றி. அப்பா பிதாவே, நீங்கள் அப்பான்னு சொல்லும்போது சும்மா சொல்லாதீங்க, மனசுலேருந்து பாருங்க. இந்த அப்பா நீங்கள் எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் உங்களை அன்பு செய்கிற அப்பா. எப்படி அந்த கெட்ட குமாரன் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ அவங்கள அன்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி உங்களை அன்பு செய்கிறார்.
நீங்கள் வேலைக்காரனா வரணும்னு அவசியம் இல்லை. அவர் அப்பான்னு உரிமையாக கூப்பிட முடியும். ஏன் தெரியுமா? கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை சுமந்ததா. உங்கள் இருதயத்துலேருந்து சொல்லுங்கள், அவர் அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்புவதற்காக நன்றி. அப்பா பிதாவே, கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்புவதற்காக நன்றி. அப்பா பிதாவே, கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்புவதற்காக நன்றி. என்னை விடுதலைப்படுத்தினதுக்காக நன்றி. எனக்கு புது வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அந்த மூத்த குமாரனை போல நான் நல்லவனாக இருந்தேன், நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு தாழ்மைப்படுத்துகிறேன். நான் பண்ண நல்ல காரியங்கள்னால கிடையாது, நான் செஞ்ச நல்ல கிரிகைகள்னால கிடையாது, நான் ஜெபம் பண்ணதுனாலையோ உபவாசம் இருந்தாலும் நான் செஞ்ச எந்த காரியத்தினாலும் கிடையாது. ஆண்டவரே உம்முடைய அன்பினால நான் தகுதி இல்லாதது போதும் நீங்கள் உங்களுடைய கிருபையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஏன்னா உங்களுடைய வார்த்தை சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபையை தரேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்னுடைய அருளை தர்றேன். நீங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுது உங்கள் பலத்தால் உங்களால் வர முடியாது அந்த பிரச்சனையிலேருந்து. உங்களுடைய பலத்தினால அந்த பாவத்திலேருந்து வர முடியாது. உங்களுடைய சொந்த செயல்களால் வர முடியாது. ஆனால் நீங்கள் தாழ்மைப்படுத்தும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய ஆவி, அவருடைய இரத்தம், அவருடைய கிருபை உங்களுக்கு வல்லமையை தருது. ரைட் நவ். நன்றி இயேசுவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.